அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். விதியின் முடிவு இவ்வாறு வருவன எண்ணவில்லை என்று கைகேயி பரதனிடம் கூறுதல். பாடல் எண் 810. விதி முடிவு இங்கனமாய் விரைந்து வரும் என்பதையும் அதிரடியாய் எம் தலையில் அது இறக்கும் துன்பதையும் பதிவாழ்வை முடித்தம்மை பாழாக்கி உண்பதையும் மதியறியவில்லை அத்தன் மனம் கருதா வன்பதையே. இதுவே 810வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். விதி முடிவு இங்கனமாய் விரைந்து வரும் என்பதையும் என்ற முதல் வரிக்கான விளக்கம், அன்புமிக்க மகனே, நம்முடைய தந்தைக்கு விதியின் முடிவானது இவ்வளவு விரைவிலே வந்து சேரும் என்பதை நான் எண்ணி பார்க்கவில்லை. அதிரடியாய் எம் தலையில் அது இறக்கும் துன்பதையும், அவ்வாறு நம்முடைய தந்தைக்கு வந்த விதியின் முடிவானது அவருடைய உயிரை பறித்தது மட்டுமன்றி அதிரடி வேகமாய் நம்முடைய தலையிலும் அது பெரும் துன்ப பாரத்தை இறக்கி வைத்து விட்டது. அத்துடன் பதிவாழ்வை முடித்தம்மை பாழாக்கி உண்பதையும், நம்முடைய பதி என்கிற நம்முடைய நாட்டின் தலைவராக திகழ்ந்த, நாட்டின் மன்னராக திகழ்ந்த நம்முடைய தந்தையின் வாழ்வையும் அந்த விதியானது முடித்துவிட்டு நம்முடைய இன்பத்தையும் பாழாக்கி, நம்முடைய இன்பங்கள் யாவையும் அழித்து அந்த இன்பங்கள் யாவையும் தானே உண்டுவிட்டு நம்மை பெரும் துயரக் கடலிலே தள்ளிவிட்டது. மதியறியவில்லை அத்தன் மனம் கருதா வன்பதையே. இவ்வாறெல்லாம் நிகழும் என்பதை என்னுடைய அறிவு அறிந்து கொள்ளாமலே இருந்தது. ஏனென்றால் இதையெல்லாம் என்னுடைய மனம் எந்த நாளிலும் எண்ணி பார்த்ததில்லை. ஆனால் இப்போது நான் எண்ணி பார்க்கையிலே அது என்னுடைய மனத்தை, என்னுடைய உள்ளத்தை பெரும் துயர கடலிலே தள்ளி மிகவும் கொடும் துன்பப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த விதி செய்த முடிவானது என்னை வருத்தி வாட்டுகிறது என்றாள். இதுவே 810வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 811வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.